ஹலோ கைஸ், இந்த வீடியோல நெக்ரோமேன்சர் மேன்வாவோட 18வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 17 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்ப இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு இந்த வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு அந்த பேயோட தோக்கடிச்சிருப்பான். டவர் மாஸ்டர் ஹீரோ பிளாக் மேஜிஷியன் தெரிஞ்சு எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோவுமே இருந்துட்டு எவால்வ் ஆயிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல நியூஸ்ல பாக்குறப்ப ஃபுல்லா அந்த ஈவென்ட் நடந்துச்சுல, அதுல கார்மன் ரெகஃப் அப்படிங்கிறவன் வின் பண்ணா, அதை செலிப்ரேட் பண்ணா அந்த நியூஸ் மட்டும் தான் வருது. ஹீரோ வந்துட்டு இதை பாக்குறப்ப டவர் மாஸ்டர் நியூஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஜெஃபர் கல்ட்டோட டெரரிஸ்ட் அட்டாக் பத்தின ஒரு நியூஸ் கூட இதுல வரல. சர்ப்ரைஸ் இதுல எதுவும் இல்ல. அந்த எக்ஸ்டர்னல் த்ரெட் அகாடமியோட ஹார்ட்டே அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. அதனால வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இந்த ஒரிஜினல்ஸ் இன்னும் பேஸ்மெண்ட்ல இருந்ததை விட இப்ப நல்லா குவைட்டாவே இருக்குது. அதனால இதை பத்தி நான் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு போயிட்டே இருக்கிறப்ப அந்த டவர்ல இருக்கிறவங்க இருந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு சார் பேக் இருந்துட்டு உனக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காரு, ப்ளீஸ் ஃபாலோ மீ. டவர் மாஸ்டர் பேக் ஆண்டியஸ் கிராம்வெல் இருந்துட்டு இங்க வந்துட்டான் அப்படிங்கிறப்ப டவர் மாஸ்டர் வந்துட்டு கரெக்டான டைமுக்கு வந்துட்டு சரி இப்போ உன்னோட போர்ஷனை வந்துட்டு எனக்கு காமி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவர் அந்த சாக்கடையில ஒரு இன்சிடென்ட் நடக்காத மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறாரு. பேக் ஆல்வன், நீங்க உண்மையுமே யாரு சைடு, என்னோட அப்பா சைடா இல்லனா அந்த எம்பரரோட சைடா அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோ உருவாக்கின போர்ஷனை வந்துட்டு அவர்கிட்ட கொடுக்குறப்ப அவர் இருந்துட்டு ஓ எமிட் போர்ஷனா, இதுல இருக்கிற சைடு எஃபெக்டையும் போன தடவை உருவாக்கின போர்ஷன் மாதிரியே ரிமூவ் பண்ணிட்ட போல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா இதை நீங்க ட்ரிங்க் பண்ணோட நீங்களே கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறப்ப பரவாயில்லையே என்னையே நீ வந்து டெஸ்ட் பண்றியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அதுக்கப்புறம் இந்த டைரன் போர்ஷன்ல இருக்கிற சைடு எஃபெக்டையுமே ரிமூவ் பண்ணி இந்த போர்ஷனையும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப வெயிட் நீ வந்துட்டு 2 போர்ஷனை கிரியேட் பண்ணிருக்கியா, அதுவும் இவ்வளவு கம்மியான டைம்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அது காரணம் நீங்க எனக்கு கொடுத்த மெட்டீரியலும் அதுக்கப்புறம் சப்போர்ட்டும் தான் சார் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னா நீ சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டு என்ன வெயிட் பண்ண வச்சிருக்கல இவ்வளவு நாள், எவ்வளவு போல்டா நடந்துக்கிற, வெரி வெல். இந்த பெட்டை வந்துட்டு நீ வின் பண்ணிட்ட, உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே வேர் ஹவுஸ்க்கு போயிட்டு நீ வந்துட்டு உனக்கு பிடிச்ச விஷயத்த வந்துட்டு தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெலிபோர்ட் பண்றதுக்கான மேஜிக்கை வந்துட்டு யூஸ் பண்றப்ப இந்த டைம் ஹீரோவால அந்த ஸ்பெல்லை வந்துட்டு கண்ணால பார்க்க முடியுது. அதை நினைச்சு ஹீரோ வந்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கப்ப அவங்க வந்துட்டு அந்த வேர் ஹவுஸ்க்கு வந்துட்டு போயிடுறாங்க. டவர் மாஸ்டர் வந்துட்டு உனக்கு போயிட்டு என்ன பிடிச்சிருக்கோ உன்னை எடுத்துக்கோ அப்படிங்கிறப்ப தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் நினைச்ச பார்த்ததை விட நிறைய வந்துட்டு இருக்கு. மோர் ஓவர் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமுமே கண்டிப்பா 10 மில்லியன் வில்லுக்கு மேலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேலக்சர் அப்படிங்கிற ஒரு ஸ்வாடை வந்துட்டு பாக்குறான். அது வந்துட்டு ஒரு சீல் பண்ணி வைக்கப்பட்ட ஸ்வாட். அதோட மானா கண்டக்டிவிட்டி வந்துட்டு ஒரு 73% இருக்கும். ஹீரோ வந்துட்டு கேம்ல வெறும் பேரை மட்டும் வச்சு தெரிஞ்ச ஒரே ஒரு நேம்டு ஐட்டம் இதுதான். இது வந்துட்டு பேக்கோட ஒரு வேர் ஹவுஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு வந்துட்டு இந்த ஸ்வாட் தான் தேவை அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு உண்மையுமே நீ ஒரு ஸ்ட்ரேஞ்சான பர்சன் தான், இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்டடா இருக்க, நான் வந்துட்டு இந்த ஸ்வாடை ஒரு ஷயர் டஞ்சன்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். அதை வந்துட்டு நிறைய தடவை டெக்ஸ்ட் பண்ணி பார்த்தேன். பட் அதுல எந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூவும் இருக்கிற மாதிரியே தெரியல. உண்மையுமே இதுதான் உனக்கு வேணுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல நான் வந்துட்டு இதை என்னோட ரிவார்டா எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப ரொம்ப பிடிவாதமா தான் இருக்கிற, ஒரு வியர்டு வேலை, உன்னோட அப்பா மாதிரியே தான் நீயும் இருக்க, ஈவன் தோ பிளண்டி ஆஃப் பெட்டர் ஐட்டம்ஸ் இருந்துட்டு இந்த இடத்துல இருக்கு, இருந்தாலும் இதுதான் எடுப்பேங்கிற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல எந்த பிரச்சனையும் இல்லை, இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் வந்துட்டு நீ என்கிட்ட மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு வந்து அப்படின்னா அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன், புரியுதா. அதுக்கப்புறம் இந்த இதையும் எடுத்துக்கோ, இது வந்துட்டு எம்பரர் கிட்ட இருந்து உங்க கிராமல் ஃபேமிலியோட மெரிட்ஸ பத்தி வந்திருக்கிற ஒரு லெட்டர், நீ கோமால இருக்கிறப்ப இதை உன்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு லெட்டர் வந்துட்டு ரெக்கமெண்டேஷன், ஸ்வாட்ஸ்ல வந்துட்டு நீ இன்ட்ரெஸ்டடா இருக்கிறனால இந்த லெட்டர்ல இருக்கிறவங்களை போயிட்டு நீ பார்த்த அப்படின்னா அது வந்துட்டு உனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ரூம்ல படிச்சு பாக்குறப்ப எம்பரர் கிட்ட இருந்து வந்த லெட்டர் என்ன அப்படின்னா, இப்ப நோபல் ஃபேமிலிக்கெல்லாம் அவங்களோட மெரிட்டை பொறுத்து தான் கவுண்ட், விஸ்கவுண்ட், டியூக் அப்படின்ற டைட்டில்லாம் கொடுப்பாங்க போல. இதுக்கு முன்னாடி இவங்களோட ஃபேமிலி வந்துட்டு வீழ்ந்து போனதுனால ரொம்ப சரிஞ்சு போச்சு அவனோட டைட்டில்லாம். பட் மறுபடியும் டைட்டில் கொடுக்கறத பத்தி நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் நாங்க வந்துட்டு கண்காணிப்போம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அதுல வந்துட்டு எழுதியிருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு மெரிட் ரேங்க்லாம் வெறும் எம்டி டைட்டில் மட்டும்தான். உண்மையாலுமே இந்த லெட்டர்ல எம்பரர் வந்துட்டு எழுதி இருக்கிறது வந்துட்டு எங்களை வந்துட்டு மிரட்டுற மாதிரி, ஆமி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சஸ்பீஷியஸான ஆக்டிவிட்டியை வந்துட்டு நோட்டீஸ் பண்ண அப்படின்னா என்ன உடனே கான்டாக்ட் பண்ண சொல்லணும். சரி பேக் இருந்துட்டு இந்த லெட்டரை வந்துட்டு என்கிட்ட கொடுக்குறப்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாரு. அது மட்டும் இது ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேற சொன்னார்ல அப்படிங்கிறப்ப அந்த லெட்டருக்குள்ள இந்த மேப்ல இருக்கிற ஒரு ஓல்டு மேன் கிட்ட இந்த லெட்டரை கொண்டு போயிட்டு கொடு, இதை நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா உனக்கு வந்துட்டு அவர் ஒரு விஷயமோ 2 விஷயமோ சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்காப்ல. ஹீரோ வந்துட்டு இந்த மேப்பை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, டேஷ் ரோன், தட்ஸ் ரைட், இந்த இடத்துல தான் டேஷ் ரோன் ஃபாரன் இருந்துட்டு இருப்பாரு. இந்த கான்டினென்ட்லயே ஒன் ஆஃப் த 10 கிரேட் மாஸ்டர்ஸ். கிட்டத்தட்ட இந்த டைம்ல அவர் ரிட்டையர்ட் ஆகணும். இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இல்லாம அவர் பக்கத்துல போயிருந்தா அப்படின்னா கண்டிப்பா என்ன வந்துட்டு திருப்பி அனுப்பி இருப்பாரு. பட் இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலியமா என்னால ஒரு ஸ்வாட் மாஸ்டர் கிட்ட இருந்து சில விஷயங்களை கத்துக்க முடியும். எனக்கு கரெக்டா ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா இவர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலயே ஒரு ஹிடன் ஸ்பாட் இருந்துட்டு இருக்கும். சரி நான் டெஷரோனை வந்துட்டு பார்க்க போற வழியில வந்துட்டு அதை நான் செக் பண்ணிக்கிறேன். ஹாலிடே வந்த உடனே சீக்கிரமா இருந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறேன். அதே மாதிரி அந்த இடத்துக்கு போறோம். அந்த இடத்துல
பாத்தீங்கன்னா ஒரு மனித எலும்பு கூடுக்கு சைஸுக்கு நிகரான அளவுக்கு பூச்சிங்கலாம் இருக்கு. அப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட எர்த் ஸ்பியரை வர வச்சு அந்த பூச்சை இருந்துட்டு போட்டு தள்ளிறான். பேயாட் கூட சண்டை போட்டதுல எனக்கு கிடைச்ச ரிவார்டு இருந்துட்டு ரொம்பவே ஹியூஜ் ஆனது. இப்ப மானாவையும் ஆறாவையும் கம்பைன் பண்றதுனால என்னோட பேசிக் ஸ்கில்லையுமே கூட இது வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்துது அப்படிங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோக்கு வந்து டூவல் கோர் ட்ரைட் போயிட்டு வெசல் அப்படிங்கிற ட்ரைட் வந்துட்டு வந்திருக்கும். இது என்னன்னா இவனோட ஹார்ட்ல மானா இருக்கும், வயித்துல ஆறா இருக்கும். இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற பவுண்டரியை வந்துட்டு இது எடுத்து விட்டுரும். ஹீரோக்கு வந்து இப்ப ஆறா தீந்து போனாலும் பிரச்சனை இல்ல, மானா வந்துட்டு யூஸ் பண்ணி அது ஆறா மாதிரியே யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடாம. ஹீரோ இருந்துட்டு இந்த வெசல் அப்படிங்கிறது சலீம் எனக்கு சொல்லி கொடுத்த டிரான்ஸ்பரன்ஸோட பெர்ஃபெக்ட்டான வெர்ஷன். இந்த ஆறாவும் மானாவும் இப்ப கம்பைன் ஆனதுனால இதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கு இடையில ஸ்விட்ச் பண்றதுக்கு எனக்கு அவசியமே கிடையாது. சோ கிட்டத்தட்ட என்னோட பவர் வந்துட்டு தீந்து போறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு ரொம்ப குறைவா தான் இருக்கும். சரி, இந்த மான்ஸ்டர் கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குதோ ஜஸ்ட் இன் கேஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மவுண்ட் கிளாட்டன்ல வந்துட்டு நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு சுத்திட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் என்னால அந்த டேஷ்ரோனை வந்துட்டு மீட் பண்ண முடியும். பட் அதுக்கு முன்னாடி இந்த மவுண்டன்ல ஒரு ஹிடன் ஸ்பாட் இருக்கு. அதுக்குள்ளதான் ஜெயண்ட்ஸோட லேயர் இருக்கு. அங்க என்னால ஒரு ஜெயண்ட் வாரியரோட டெட் பாடியை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த பூச்சிக்கிட்ட இருந்து எடுத்த பொருளை நிக்கல் கிட்ட கொடுத்துட்டு நான் எல்லா மெட்டீரியலுமே கலெக்ட் பண்ணிட்டேன் என்னால யூஸ் பண்ற வரைக்கும். சரி, இங்க இருந்து நம்ம போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறப்ப டக்குனு ஹீரோக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. உடனே மாஸ்க போட்டு போய் என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு லெப்பர்டு மாதிரியான டெமி ஹியூமன் கிடக்கா. இதோட பேர் வந்துட்டு லெப்பாடியன். அப்ப ஹீரோ வந்துட்டு இது ஒரு லெப்பாடியன் தானே, இது இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு, ஹே உன்னால பேச முடியுமா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள என்னதான் இந்த எம்பரரோட மத்த இனங்கள் மேல இருக்கிற வெறுப்புனால இவங்க இப்படி ஓரத்துல வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஈச் அண்ட் எவ்ரி லெப்பாடியன் இருந்துட்டு ஒரு அடாப்ட் வாரியர், சண்டையில வந்துட்டு நல்ல ஸ்கில்ஃபுல்லா இருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை இப்படி யாரும் அடிச்சு போட்டுருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப ஒரு பெரிய பூச்சி இருந்துட்டு அந்த இடத்துக்கு ஹீரோவை பயங்கர ஃபாஸ்டா வந்து பறந்து அட்டாக் பண்ண வருது. ஆனா ஹீரோ வந்து அவனோட ஸ்வாட எடுத்து அதை போட்டு தள்ளிட்டு ஒரு பக் மான்ஸ்டர் ஹை ஸ்பீடு ஃபைட்டுக்கு வந்து கேப்பபிளா இருக்கா. எனக்கு நல்லா கேம்ல ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா ராங்கோஸ் அப்படிங்கிற பக்கை கண்ட்ரோல் பண்றவன் தான் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும். அவனோட ஹோல் பூச்சிங்களோட ஆர்மி ஒரு வில்லேஜே இருந்துட்டு பாதி நாள்ல ஃபுல்லா கிளியர் பண்ணிடும். ஜஸ்டோட ஹார்டர்னால ஒரு ட்ரெஷர் ஹண்ட்ல வந்துட்டு இவன் இந்த இடத்துக்கு வருவான். சோ அவன் இப்ப இந்த இடத்துல இருக்கான் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த லெப்பாடியன் வந்து இந்த பூச்சிங்க தான் எங்களோட வில்லேஜை வந்துட்டு அட்டாக் பண்ணுச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த ராங்கோஸ் இருந்துட்டு இவங்களோட லூனபால்ட் கிறிஸ்டலை வந்துட்டு எடுக்க வந்திருக்கணும். இந்த லெப்பாடியன்ஸ் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ட்ரெஷர் அது மட்டும் தான் அப்படின்னு நினைச்சிட்டு உன்னால என்ன உங்க வில்லேஜ் கூட்டிட்டு போக முடியுமா, என்னால மேபி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப இந்த லெப்பாடியன் வந்துட்டு ஈவன் இது வந்துட்டு ஒரு எமர்ஜென்சியா இருந்தாலும் கூட ஒரு மிஸ்டீரியஸான ஹியூமனை என்னோட வில்லேஜுக்கு கூட்டிட்டு போறது வந்துட்டு ஓகே தானா அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்க போல, பட் நல்லா உன்னை யோசிச்சு பாரு, நான் மட்டும் உன்னோட எனிமையா இருந்தேன் அப்படின்னா எதுக்காக நான் வந்துட்டு உனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஹெல்ப் பண்ண போனோம் அப்படிங்கிறப்ப அந்த லெப்பர்டியன் வந்துட்டு ஆல்ரைட் ப்ளீஸ் எங்களோட வில்லேஜை வந்துட்டு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வழியை காமிக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த டைரக்ஷன்ல தானே நானும் போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வெல் போனா தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த வில்லேஜ் எல்லாத்தையுமே அந்த நெருப்பங்க இருந்துட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்துட்டு ஒரு குகைக்குள்ள ஜெயண்டோட டெட் பாடி இருக்குன்னு சொன்னால அந்த குகையுமே அங்க பின்னாடி தான் இருக்கு. ஹீரோ வந்துட்டு அந்த கேவ்ல தான் அந்த கார்ப்ஸ் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இந்த லெப்பர்டியனோட வில்லேஜ் இருக்கு அப்படின்னா நான் போறப்ப அந்த கேம்ல இந்த பக்ஸ் எல்லாமே இந்த வில்லேஜ் இருந்துட்டு அழிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நினைச்சிட்டு ஃபர்ஸ்ட் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த பூச்சிங்க எல்லாத்தையுமே இருந்துட்டு கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கவுல் சம்மனிங் அப்படிங்கிற நெக்ரோமன்சி ஸ்கில்லை யூஸ் பண்றான். அந்த இடத்துல வந்துட்டு 63 பூச்சிங்களோட டெட் பாடி இருக்கு. பட் ஹீரோ வந்துட்டு லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கனால 24 காப்ஸை வந்துட்டு ஹீரோவால கவுலா மாத்த முடியும். அவங்க வந்துட்டு காமன் பக் டைப் கவுலா இருந்துட்டு மாறுறாங்க. சோ அந்த கவுல் எல்லாமே அங்க இருக்கிற மத்த பூச்சிங்களை வந்து அட்டாக் பண்ண போகுது. பக்கத்துல போறப்ப ஹீரோ வந்துட்டு கார்ப்ஸ் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிற டெக்னிக் வந்து யூஸ் பண்றான். அதனால அந்த கவுலா இருக்கிற அந்த பூச்சிங்களோட அண்டட் எல்லாமே வெடிக்க ஆரம்பிக்குது மத்த பூச்சிங்கள்ட்ட போயிட்டு. அப்பதான் அதுல இருந்து சில பூச்சிங்க தப்பிச்சு இப்ப ஹீரோ காப்பாத்தின லெப்பர்டியனோட குடும்பம் நினைக்கிறேன் அவங்கள வந்துட்டு அட்டாக் பண்ண போறப்ப போயிட்டு நம்ம டைமூர் இருந்துட்டு அந்த பூச்சி இருந்துட்டு வாயிலேயே கடிச்சு கொன்னுறான். அதுக்கப்புறம் நிக்கலோ இருந்துட்டு சும்மா இல்ல நிறைய பூச்சிங்களை போயிட்டு வெட்டி வெட்டி கொண்டுட்டு இருக்கான். அப்ப இது எல்லாத்தையுமே பூச்சிங்களை கண்ட்ரோல் பண்ற அந்த ராங்கோஸ் அப்படிங்கிறவன் பார்த்துட்டு வாட் யாருவன் ஜெஸ்டரோட ஆர்டர்னால இந்த இடத்துக்கு நான் டெட்லி சென்ஸ் தானே தேடி வந்தேன், இப்போ வந்துட்டு நான் இங்க இருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவங்க மேல கத்திய வச்சுட்டு நீங்க பக்கத்துல தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும் ராங்கோஸ் அப்படிங்கிறப்ப யார் நீ, எப்படி என்ன உனக்கு தெரியும், நீ ஒரு பிளாக் மெஜிஷியன் அப்படின்னா என்ன அட்டாக் பண்றதுக்கு எந்த ஒரு காரணமே கிடையாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து சைலன்ஸாரு. இந்த இடத்துல நான் தான் கொஸ்டின் கேட்பேன், டெட்லி சின்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டரோட ஆர்டரை ஃபாலோ பண்ணி இங்க வந்தியா, இப்போ நீ ஆன்சர் பண்ண போறியா இல்ல உன்னோட கையை வந்துட்டு நான் வெட்டி எடுத்துட்டா. சுச்சுவேஷன்ஸை வச்சு பாக்குறப்போ நீ அந்த லெப்பர்டியனோட லூனபல்ட் கிறிஸ்டல் தான் எடுக்க வந்திருக்கன்னு நினைக்கிறேன். அதை வந்துட்டு ஒரு டெட்லி சின்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வந்துட்டு நீ அட்டாக் பண்ணிட்டு இருக்கியா, நீ ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணு. இந்த இடத்துல நீ வந்துட்டு சாகலாம் இல்ல நீ
நீ என்கிட்ட உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லி உயிர் தப்பிக்கலாம். நீ ஆன்சர் பண்ணலனாலும் நான் வந்துட்டு நீ சாவ வந்துட்டு சூஸ் பண்ணிட்ட அப்படின்னு நினைச்சுக்குவேன். அப்படிங்கிறப்ப அந்த ராங்கோஸ் வந்து வெயிட் நான் வந்துட்டு பேசுறேன். இது வந்துட்டு எக்ஸாக்ட்லி அக்யூரேட்டா கிடையாது. பட் இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச பாசிபிளி டெட்லி சென்ஸோட லிஸ்ட் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதை பிடிக்கிட்டு குட் அதை வந்துட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு என்னது இது ஃபர்ஸ்ட் டைம் இருந்துட்டு இதை நான் பாக்குறேன் அப்படின்னு பார்த்தா அதுல மிஸ்டீரியஸான ட்ரெஷர் இருந்துட்டு கடலோட அடி ஆழத்துல இருந்து கிடைச்சிருக்கு. இதை வந்துட்டு மியூரியலோட ஆக்ஷன்ல ஏலத்துல விட போறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஹீரோ வந்துட்டு லுக்ஸ் லைக் இது வந்துட்டு மோஸ்ட்லி டெட்லி சென்னா இருக்க வாய்ப்பு இருக்கு. போர்ட் டவுன் முரியல் அதுதான் என்னோட அடுத்த டெஸ்டினேஷன் அப்படிங்கிறப்ப என்ன இப்ப நீ உயிரோட வெற்றுவல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கப்பயே அங்க ஒரு கோடு தெரியுதா, அது வந்துட்டு நம்ம ஹீரோ அவனை வெட்டினது. ஹீரோ வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவனோட உடம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த ஆக்ஷன் நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் மியூரியலுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.